وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹுவினுடைய அருளும் வளமும் என்றென்றும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களினுடைய வழியை அப்படியே பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபீன்கள், துபா தாபீன்கள், ஒவ்வொரு நல்லடியார்களின் மீதும் இவ்வாவையிலே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கருணை என்றென்றும் உண்டாகட்டமாக. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைய தினத்திலே நம் அனைவர்களுக்கும் பரிச்சயமான வரலாற்று நிகழ்வுகளில் மிகவும் உணர்ச்சி பொங்க, உணர்ச்சி வசப்படக்கூடிய, உணர்ச்சிகள் ததும்ப இருக்கக்கூடிய பல சஹாபா பெருமக்களில் இவரும் மிக முக்கியமான ஒரு ஆள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஆரம்ப காலகட்டத்திலே ஈமானை இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு முதலாவது ஹிஜ்ரத் நடைபெற்ற பொழுது அபிசீனியாவிற்கு இவங்க என்ன செஞ்சாங்க? போனாங்க. அதற்கு பிறகு இரண்டாவது ஹிஜ்ரத் நடைபெற்ற அந்த நேரத்திலேயும் மதீனாவிற்கு என்ன செஞ்சாங்க? ஹிஜ்ரத் இவர்கள் சென்றார்கள். அந்த அளவுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய, நபி அவர்களோடு பல யுத்தங்களில் பங்கு பெறக்கூடிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து மார்க்கத்தை படிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைத்த ஒரு உன்னதமான தோழர் தான் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா. அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுதைஃபா அவங்களை பத்தி நம்ம என்ன செஞ்சோம்? சாலிம் மௌலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறுல கொஞ்சம் பார்த்தோம். கிட்டத்தட்ட சாலிம் மௌலாவினுடைய வரலாறும் அபூ ஹுதைஃபாவினுடைய வரலாறும் ஏறத்தாழ ஒன்றாகவே இணைஞ்சு என்ன செய்யும்? பயணிக்கும். இப்ப இது அபூ ஹுதாஃபா, அதாவது அபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்களை சார்ந்த வரலாறு கிடையாது. மாறாக அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா, அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நபி தோழர். இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, அதாவது எந்த இடத்துல அதிகமாக பயன்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தூது செய்தியை, அல்லாஹ்வினுடைய இறை செய்தியை, தூது செய்தியை, இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பை தான் மக்காவில் இருக்கும் போதும் சரி, மதீனாவில் இருக்கும் போதும் சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? ஆரம்ப காலகட்டத்தில் அழைப்பு கொடுத்தார்கள். எப்பொழுது அது ஃபதஹ் மக்கா ஏற்பட்டதோ, அதாவது மக்கா வெற்றி எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் கிடைத்ததோ, அப்பொழுதிலிருந்து பக்கத்து நாடுகளுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் எத்தி வைக்கப்பட்டது. பக்கத்து நாடுகளுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் எத்தி வைக்கப்பட்டது. அது கொஞ்சம் விரிவடைந்து பக்கத்து நாடுகளில் இருந்து கொஞ்சம் தூரமான நாடுகளுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செஞ்சிச்சு? எத்தி வைக்கப்பட்டது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முக்கியமான தோழர்களை தேர்ந்தெடுத்தார்கள். நன்கு திறமையான, மதிநுட்பம் உடைய, அதே மாதிரி சிறந்த முறையில் செயல்படக்கூடிய, இஸ்லாமிய மார்க்கத்திலேயும் ஈமானிலேயும் உறுதியாக, விடாப்பிடியாக ஒரு பற்றோடு இருக்கக்கூடிய நபி தோழர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? தேர்ந்தெடுத்து பல நாடுகளுக்கு அனுப்பினார்கள். அதுல மிக முக்கியமான ஆட்கள் 8 பேர். ஒன்னு ஹாத்திம் பின் அபி பல்தா ரலியல்லாஹு அவங்க எகிப்து நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். ஒன்னு. இரண்டாவது அம்ர் இப்னு உமையா அத்-தமரி ரலியல்லாஹு அவர்கள் எத்தியோப்பியாவுக்கு, நஜ்ஜாஷி மன்னருக்கு என்ன செஞ்சாங்க? அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். மூன்றாவது திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோம் நாட்டினுடைய, அதாவது சீசர் மன்னனின் பக்கம் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அடுத்தது அலா பின் அப்துல்லாஹ் அத்-தஹரமி, இவங்க பஹ்ரைனின் பக்கம் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அடுத்தது முந்திர் இப்னு சாவிக்கு, யாரு? பஹ்ரைன் நாட்டினுடைய மன்னரான முந்திர் பின் சாவி என்கின்ற அந்த மன்னருக்கு அப்துல்லாஹ் பின், அதாவது அலா பின் அப்துல்லாஹ் அத்-ஹதரமி அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அடுத்தது ஷிதா பின் வஹப் அஸ்-சாதி ரலியல்லாஹு அவர்கள் திமிஷ்கின் பக்கம் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு வலீத் பின் கைஸ் இப்னு அம்ர் அல்-ஆமிரி ரலியல்லாஹு அவர்கள் யமாமாவின் பக்கம் என்ன செஞ்சாங்க? அனுப்பி வைக்கப்பட்டார்கள்.
அடுத்தது ஓமன் நாட்டு அரசருக்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அதே மாதிரி பாரசீகத்தினுடைய பேரரசருக்கு யார் அனுப்பி வைக்கப்பட்டா, அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அப்ப ஆரம்பத்துல முதன்மையாளராக பாரசீகத்துக்கு தான் என்ன செஞ்சாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். ஏன்னா அனுப்பி வைக்கப்பட்டாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா தன்னுடைய வீட்டிற்கு வருகின்றார்கள். தன்னுடைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க, பயணத்துக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, அவர்கள் தன்னுடைய மனைவியிடத்திலேயும் வீட்டாரிடத்திலேயும் பிரியா விடை கொடுத்து அங்கிருந்து என்ன செய்யறாங்க, கிளம்பி போகின்றார்கள். பொதுவாகவே அதாவது யுத்தத்திற்கு போகக்கூடிய நேரத்தில் திரும்பி வருவோமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அச்சமும் என்ன எல்லா மக்களிடத்திலேயும் இருக்கும். அதே போலத்தான் இது யுத்தம் கிடையாது என்பதாலும், இன்னும் சொல்ல போனா யுத்தத்தை விட மோசமான ஒரு நிலை. எந்த அளவுக்கு அப்படின்னா, யுத்தமாவது நிறைய பேர் என்ன செய்வாங்க, கூட இருப்பாங்க, நிறைய பேர் நம்மளோட என்ன செய்வாங்க, பயணிப்பாங்க, நமக்கு ஒரு படை தளபதி இருப்பாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்வாங்க, துணையாக படை தளபதியாக வரக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது. அப்போ பல யுத்தங்கள்ல என்ன எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க பார்த்துட்டாங்க. அவங்க யுத்தத்துக்கு கிளம்பணும் அப்படின்னா ஒரு பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு என்ன செய்து இருந்துகிட்டு வருது. ஆனா தனி ஒரு மனிதனாக அடுத்த நாட்டினுடைய மன்னன்ட்ட போய் இஸ்லாமிய ஏகத்துவ கொள்கையை எடுத்து வைப்பது அப்படிங்கிறது அது யுத்தத்தை விட கடுமையான நெருக்கடியான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒண்ணு. ஏன்னா ஆனாலும் கூட சில மன்னர்கள் என்ன செஞ்சாங்க, பஹ்ரைன் நாட்டினுடைய மன்னராக இருக்கட்டும், நஜ்ஜாஷி நாட்டினுடைய மன்னராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அபிசினியாவினுடைய நாட்டு மன்னர் நஜ்ஜாஷியாக இருக்கட்டும், இவர்கள் அனுப்பப்பட்ட அந்த தூதர்களோடு சுமூகமான முறையில் நடந்து கொண்டார்கள். ஏன்னா தூதுவர்களை கண்ணியப்படுத்தினார்கள். தூதுவர்களுக்கு செய்ய வேண்டிய சங்கிகளை என்ன செஞ்சாங்க, செய்து முடித்தார்கள். அந்த அளவுக்கு தான் மன்னனாக இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை வைத்துக் கொண்டு இந்த தூதர்களான சஹாபா பெருமக்களிடத்தில் கண்ணியமான முறையில் நடந்து கொண்ட மன்னர்களும் உண்டு, கடுமையான முறையில் நடந்து கொண்ட மன்னர்களும் உண்டு. கடுமையான முறையில் நடந்து கொண்ட மன்னர்களும் உண்டு. கடுமை அப்படின்னா எந்த அளவுக்கு, அதாவது அந்த அதாவது ஒரு நாட்டிற்கும் மற்றொரு நாட்டிற்கும் மத்தியில் உண்டான தொடர்பில் தூதர்களாக செயல்படக்கூடிய நபர்களை என்ன செய்யக்கூடாது, சிறைபிடிக்க கூடாது, ஏன்னா சித்திரவதை செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை பத்திரமான முறையில் திருப்பி அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் எழுதப்பட்ட விதி. மன்னர்களுக்கு மத்தியில, நாடுகளுக்கு மத்தியில, இரு நாட்டிற்கு உண்டான தொடர்புகளுக்கு மத்தியில எழுதப்பட்ட விதி என்ன, தூதர்களா என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது அப்படிங்கிறது. ஆனா அந்த தூதர்களுக்கு என்று எழுதப்பட்ட அந்த விதிகளையும் கிழித்தெறிந்த மன்னர்கள்ல பாரசீக மன்னனும் உண்டு, ரோமாபுரி மன்னனும் உண்டு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், வரலாறுகளிலே பார்க்கின்றோம். அப்ப அந்த அடிப்படையில தான் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அவங்க பாரசீகத்தினுடைய ஹுஸ்ர் என்று சொல்லப்படக்கூடிய மன்னனின் பக்கம் அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். ஏன்னா இவர் என்ன செய்யறாரு, நீண்ட நெடிய தூரம் பயணப்பட்டு, பாரசீகம் அப்படிங்கிறது இன்றைய ஈரான், சரியா, இன்றைய ஈரானினுடைய பகுதிக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நபியுடைய காலகட்டத்தில் பாரசீகம் அப்படின்னு என்ன செய்யப்படும், சொல்லப்படும், சரியா. அப்போ அந்த பாரசீக பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த நேரத்துல இவங்க என்ன செய்யறாங்க, மன்னனை பார்க்க வேண்டும் அப்படின்ட்டு அந்த இடத்துல போய் நின்று அனுமதி வேண்டுகின்றார்கள். ஆனா அனுமதி ஆரம்பத்தில் என்ன செய்து மறுக்கப்படுகின்றது. பிறகு தகவல் சொல்லப்பட்டதற்கு பிறகு மக்காவிலிருந்து, அதாவது மதீனாவிலிருந்து ஒரு முகமது அப்படிங்கிற ஒரு நபரிடத்திலிருந்து என்னது ஒரு கடிதம் வந்திருக்கு, மக்கா மன்னரிடம் இருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்துல சரி வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு என்ன செய்யறாரு, அந்த ஹுஸ்ரு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றாரு. ஏன்னா இவரை குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆடைகள்ல எது அலங்காரமான ஆடம்பரமான தங்களினுடைய செல்வ செருக்குகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆடைகள் இருக்கோ அதை என்ன செய்யறாரு, இவர் அணிஞ்சுக்கிட்டு வர்றாரு. அவருடைய சபையும் அப்படித்தான் இருக்கு. அந்த ஹுஸ்ரு மன்னனினுடைய சபையும் எப்படி இருக்கு, ஆடம்பரமாக இருக்கக்கூடிய ஒரு சபை. எல்லா இடத்திலேயும் முத்துக்களும் பவளங்களும் பொறிக்கப்பட்டு இருக்கின்றது. ஒவ்வொரு மந்திரியினுடைய ஆடைகளும் எனது செல்வத்தினுடைய ததும்பல் இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப அந்த மாதிரி ஒரு பகட்டான ஒரு ஆடம்பரமான ஒரு மன்னனினுடைய அவைக்குள் அரபு லோகத்து பாலைவன மணலில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண அரபி அணியக்கூடிய உரத்த ஆடையை அணிந்து கொண்டு, அவருக்கென்றே கண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடிய தலப்பாகையை அணிந்து கொண்டு சர்வ சாதாரணமான எளிமையான மனிதராக என்ன செய்யறாரு, அவர் உள்ளே போகின்றார். நம்மள மாதிரி ஆள் போனோம் அப்படின்னா இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து நம்ம என்ன செஞ்சிருவோம், பிரமித்து போய்விடுவோம்.
ஏன்னா நம்ம மாதிரி ஆள் போனோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து நம்ம என்ன செய்வோம், பயந்துருவோம். ஆனா இரையச்சம் மட்டுமே உள்ளமெங்கும் உடலெங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய அந்த சஹாபா பெருமக்கள் எவ்வளவு பெரிய ஆடம்பரமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அல்லாஹ்வுக்கு கீழே தான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை தனது உள்ளத்தில் கொண்டதின் காரணமாக அவங்க என்ன செஞ்சாங்க, தைரியமான முறையில் அவ்விடத்தில் சென்றார்கள். மன்னன் என்ன செஞ்சான், வாங்கிட்டு வா அந்த கடிதத்தை படிப்போம் அப்படின்னு சொன்னான். இல்ல, நான் தான் மன்னனை சந்தித்து நேரடியாக கொடுப்பேன் அப்படின்னாரு. அந்த இடத்திலேயும் ஏன்னா மன்னனை நான் நேரடியாக சந்தித்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு இடப்பட்ட கட்டளை, அதை நான் நிறைவேற்றணும் அப்படிங்கும் போது சரி ஓகே அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு அவன் என்ன செய்யறான், அவரை உள்ளே அனுமதிக்கின்றான். இவரை என்ன செய்யறாரு, மன்னனுடைய கையிலே அந்த கடிதத்தை கொடுக்குகின்றார். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரபு தெரிஞ்ச ஆள் என்ன செய்யறாரு, அதனை படிப்பதற்கும் மொழிபெயர்ப்பு செய்வதற்கும் ஏற்படுத்தப்படுகின்றார். அந்த மொழிபெயர்ப்பாளர் என்ன செய்யறாரு, அதனை படிக்க ஆரம்பிக்கிறார். என்ன எப்படி, அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஆரம்பமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபா நாட்டு அரசிக்கு பிஸ்மில்லாஹி அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொண்டு ஆரம்பித்தார்களோ அதே வார்த்தை தான் இங்கே என்ன செய்து இருக்குது. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த மதீனத்து அரசாக இருக்கக்கூடிய முஹம்மது என்கின்ற அல்லாஹ்வினுடைய திருத்தூதர் எழுதி கொள்வது. இவ்வளவுதான் வார்த்தை. இவ்வளவுதான் என்ன செஞ்சா, படிச்ச உடனேயே அவனுக்கு பயங்கரமான கோபம் வந்துவிட்டது. எப்படி பயங்கரமான கோபம் வந்துவிட்டது? முதலாவது பெயர் அல்லாஹ்வுடைய பெயர் இருக்கு, இரண்டாவது முகம்மது நபியினுடைய பெயர் இருக்கு, மூன்றாவது ஹுஸ்ருவுக்கு எழுதப்பட்டது அப்படின்ட்டு என்னுடைய பெயர் மூன்றாவது இருப்பதற்கு அது எப்படி என்னால அனுமதிக்க முடியும் அப்படின்ட்டு ஆரம்பமே என்னது, கடுமையான முறையில் அவனுக்கு கோபம். ஏன்னா கடுமையான முறையில் கோபம் வந்துருச்சு. அவனுடைய கோபத்திற்கு முன்னாடி அவனது நாட்டு மக்கள் என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. ஆனா வந்திருப்பவர் யாரு, அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு அடியார், அல்லாஹ்வின் மீது மட்டுமே பயத்தை தனது நெஞ்சத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அடியார். அப்படிங்கும் போது அவருக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, அவருக்கு எதை பற்றியும் எண்ணம் இல்லை. எனது பணி என்ன, இந்த தூது செய்தியை உரியவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அதைத்தான் நான் என்ன செய்யறதுக்காக வேண்டி வந்தேன். இப்ப நான் என்ன செஞ்சிட்டேன், ஒப்படைத்து விட்டேன். அந்த மூன்று பெயர்கள், மூன்றாவதாக அவன் பெயர் இருப்பதை பார்த்து அவன் என்ன செய்யறான், அந்த கடிதத்தை வாங்கி சுக்கு நூறாக கிழிக்கின்றான். சுக்கு நூறாக கிழித்து விட்டு அதை என்ன செய்யறான், காற்றிலே பறக்க விடுகின்றான். அதுவும் என்ன செய்து பறந்து போய் விடுது. அப்ப இந்த இடத்துல அந்த சஹாபி எதற்காக வேண்டி வந்தாரு, என்ன செய்தி சொல்லப்படுவதற்காக வேண்டி இருந்துச்சு அப்படிங்கிறத எள்ளின் முனையளவு கூட அவன் என்ன செய்யறார், யோசிக்கவில்லை. அப்ப இது எதனை வெளிப்படுத்துகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றைய அரபுலகம் தவிர்த்து இருக்கக்கூடிய பல மன்னர்களுக்கு, கிறிஸ்தவ இன்னும் யூத மன்னர்களுக்கு உண்டான அந்த பெருமையை யாராவது உரசி பார்த்து விட்டால், அந்த பெருமைக்கு சிறுமை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடந்து கொண்டால் அவர்களினுடைய தன்மானம் என்ன செய்யாது, அதனை ஏற்றுக்கொள்ளாது, ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. அதனாலதான் என்ன செய்யறாரு, மூன்றாவது என் பேர் எப்படி இருக்கான் அப்படின்னு என்ன செய்யறாரு, கிழித்து எரிந்ததை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கின்றோம். என் முன்னாடி நீ நிக்காத, நின்னா உன்னை நான் என்ன செஞ்சிருவேன், கடுமையாக வதைப்பேன், கடுமையான முறையில் சித்திரவதை செய்வேன், ஓடி பெயரு அப்படின்னு என்ன செய்யறான், அவன் விரட்டுகின்றான். இவரை என்ன செய்யறாரோ அங்கிருந்து கிளம்பி வந்து விடுகின்றார். ஏன்னா ரொம்ப தூரம் என்ன செய்யறாரு, இவர் கடந்து வந்த பிறகு அந்த மக்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கோபம் தணிந்ததற்கு பிறகு ஒருத்தர் இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டரை கொடுத்தார, அவர் என்ன செய்தியை சொல்ல வந்தாருன்னு கொஞ்சம் கூட நம்ம கேட்கலையா, சரி ஆளை கூப்பிடு அப்படின்னு என்ன செய்யறாங்க, ரெண்டு பேரும் அனுப்பி வச்சா அவங்க என்ன செய்யறாங்க, மதீனாவிற்கு வரக்கூடிய வழியில ஃபுல்லா தேடி பாக்குறாங்க, ஆள் கிடைக்கிறார். இவர் என்ன செய்யறாரு, அந்த தூரத்தை எல்லாம் தாண்டி வந்துட்டாரு. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யறாரு, நடந்த விஷயங்களை இவர் சொல்லி முடிக்கின்றார். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஹுஸ்ர் என்கின்ற இந்த மன்னன் அவன் யமன் நாட்டில் தனது தோஸ்து அவன் என்ன செய்யறான், அவன்கிட்ட அனுப்புறான். இந்த மக்காவுல மதீனாவுல முஹம்மது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்துகிட்டு இருக்காருலப்பா, ஏன்னா அவர் என்ன செய்தியை தான் சொல்ல வராரு, அவர் நம்மளுடைய அதாவது தன்மானத்தை சீண்டி பார்த்து விட்டார், அவரை ஒரு கை பார்க்கணும், அதனால நீ என்ன செய், அங்குள்ள நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ற அனுப்பு அப்படின்ட்டு அவர் ஒரு செய்தியை அனுப்புறாரு யமன் நாட்டு அதிபருக்கு.
அந்த யமன் நாட்டு அதிபர் என்ன செய்யறான் அப்படின்னா தன்னுடைய ஆளுமையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு நபர்களை தேர்ந்தெடுத்து அவன் என்ன செய்யறான், மக்காவின் தேசத்தின் பக்கம் அனுப்பி வைக்கிறான். மக்காவின் தேசத்தின் பக்கம் அனுப்பி வைக்கக்கூடிய அந்த நேரத்துல இவங்க தாயிஃப் அல்லது வேறு ஒரு பகுதியின் பக்கம் வந்து முகம்மதை பற்றி என்ன செய்யறாங்க, நன்கு விசாரிக்கிறாங்க. இப்ப தாயிஃபுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய நபர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருந்தாலும் சில நபர்கள் என்ன செய்யல, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்களிடத்துல இவங்க என்ன செய்யறாங்க, போய் விசாரிக்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப குஷியாகி போச்சு. யாரு, தாயிஃப்ல இறை மறுப்பில் இருந்த அந்த மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. நம்மளால முடியாத காரியத்தை என வல்லரசு நாடான ஒண்ணு இறங்கி சம்பவம் செய்ய போகுது, அதனால நமக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படின்ட்டு முகமது எங்க இருப்பாரு, எப்படி இருப்பாரு, அவரினுடைய படை பலன்கள் என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு மதீனாவின் பக்கம் ஆளை அனுப்பி வைக்கிறாங்க. மதீனாவின் பக்கம் ஆளை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த 2 பேர் மதீனாவுக்கு போடுறாங்க. ஏன்னா மதீனாவுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து ஒரு கடிதத்தை கொடுக்கின்றார்கள். அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு, எங்களினுடைய பாரசீகத்தின் மன்னன் ஹுஸ்ரு என்பவர் உங்களை கையோடு அழைத்து வர சொன்னார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, யோசிக்கிறாங்க, பாக்குறாங்க. என்ன சரி ஓகே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆற போட்டுட்டு மறுநாள் என்ன செய்யறாங்க, அந்த 2 நபர்களை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. அப்ப நைட்டோட நைட்டா ஒரு செய்தி என்ன வந்து சேருது அப்படின்னா, இந்த பாரசீக மன்னன் ஹுஸ்ருவுக்கு ஒரு மகன் உண்டு. அவனுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, அவன் கிறிஸ்தவன் தான், அவன் அப்பனும் கிறிஸ்தவன் தான். ஏன்னா அவங்களுடைய அந்த மகனினுடைய நிலை என்ன அப்படின்னா, அதாவது தந்தையினுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய மக்கள் தந்தையினுடைய தவறான வழிகாட்டுதலால், தவறான ஆட்சியின் முறைகளால் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படியே தந்தையை விட்டோம் அப்படின்னா இது சரி வராது, ஆளை போட்டு தள்ளிடுவான் அப்படின்ட்டு நைட்டோட நைட்டா என்ன செய்யறான், தனது தந்தையை போட்டு தள்ளிவிட்டான். அரசவையில இது எல்லாமே சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு காரியம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து. இன்னைக்கும் பார்க்கிறோம், நிறைய நபர்கள் தனக்கு ஒரு கட்சி பிடிக்கலன்னா என்ன செஞ்சிருவாங்க, அடுத்த ஒரு கட்சிக்கு தாவிட்டு போயிடுவாங்க. ஏன்னா தனக்கு மேல் இருக்கக்கூடிய மேலதிகாரியோ அல்லது மேல் பதவியில் இருக்கக்கூடிய ஒருவரோ பிடிக்கிற அப்படின்னா ஏதாவது ஒரு சூழ்ச்சி செஞ்சு அவர்களுடைய பதவி என்ன செஞ்சுவாங்க, பறித்து விடுவார்கள் அல்லது ஆளை என்ன செஞ்சுவாங்க, முடித்து விடுவார்கள். அப்படிங்கிறது எழுதப்படாத விதியாக இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்து தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதே நிலைதான் என்னது அன்றைய காலகட்டத்திலேயும் இருந்துச்சு. அப்ப அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க 2 பேரும் இப்படி வந்து நிக்கிறீங்களா அப்பாவித்தனமா, உங்களினுடைய நாட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா, உங்களினுடைய மன்னன் கொல்லப்பட்டு விட்டான் அப்படிங்கிற. உங்களின் மன்னன் கொல்லப்பட்டு விட்டான். இவர்களுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. என்னது, நல்லா தானே இருந்தாரு, பகைவர்கள் யாரும் இல்லையா அப்படிங்கும் போது, நான் எங்க நாட்டை போய் கேட்டுட்டு ஒரு கை பார்த்து விடுவேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க, இவங்க போராடுவோம். போய் பார்த்தா போனானோட அடுத்து திரும்பியே வரல. ஹுஸ்ருவினுடைய கதை அதோட என்ன செய்து முடிவடைகின்றது. நாட்கள் உருண்டோடுகின்றது. ஹிஜ்ரி 19வது ஆண்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியின் காலகட்டம். ரோம் நாட்டு பைசாந்திய மன்னனை நோக்கி ஒரு படையை என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த படையில் ஒரு வீரனான யாரு, அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் இடம்பெறுகின்றார்கள். போரும் நடக்குது, கடுமையான போர். முஸ்லிம்கள் ஆரம்பத்தில் ஜெயிக்கிறாங்க, பிறகு தோக்குறாங்க, ஆரம்பத்தில் ஜெயிக்கிறாங்க. இப்படியாக இழுபறி நிலையில் என்ன செய்து இருந்து கொண்டிருக்கின்றது. சாதாரண ஒரு அரசு கிடையாது. அன்றைய வல்லரசு என்று போற்றப்பட்ட அது பாரசீகம் மற்றும் ரோம். இந்த ரோம் நாட்டினுடைய ஒரு பகுதியின் கீழ் இருக்கக்கூடியதான் பைசாந்திய மன்னன். அவன் அப்படிப்பட்ட அந்த இடத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா அது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா சில சஹாபா பெருமக்கள் அந்த யுத்தத்துல பைசாந்திய மன்னனின் மூலமாக சிறை பிடிக்கப்பட்டார்கள். அதுல அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் முதன்மையான ஆள். ஏன்னா முதன்மையான ஒரு ஆள். இப்போ அரசவைக்கு என்ன செய்யறாங்க, அவர்கள் அழைத்து வரப்படுகின்றார்கள். இவர் தான் யார், அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா கையை காட்டி இவர் தான் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து முகம்மதோடு இருக்கக்கூடியவர். முகமது என்ன செய்வாரு, எப்படி செய்வாரு, யாரையெல்லாம் பேசுவாரு, யார்த்தையெல்லாம் பேச மாட்டாரு அப்படின்ட்டு எல்லா விஷயங்களும் இவருக்கு தான் என்ன செய்யும் தெரியும் அப்படின்ட்டு சொல்லப்பட்ட அந்த நேரத்துல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அவன் என்ன செய்யறான், என்னுடைய மதமான கிறிஸ்தவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். பைசாந்திய மன்னன் என்ன சொல்றான், என்னுடைய மதமான கிறிஸ்தவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன செய்யறான் சொல்றான். ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாரு. எது,
அதாவது ஆரம்ப காலகட்டத்துல முதல் அக்கபா, இரண்டாவது அக்கபா, பத்ர் யுத்தம், எனவே மக்காவில் பட்ட கஷ்டங்கள், 2 ஹிஜ்ரத்து என அதே மாதிரி பல யுத்தங்களை தாண்டி ஃபத்ஹ் மக்கா, இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வளர்ந்து ஈமானை தனது நெஞ்சத்திலே வளர்த்து உறுதி கொண்ட ஒரு ஆள்கிட்ட வந்து நின்னுகிட்டு நீ எங்க மதத்தை ஏத்துக்க அப்படின்னா அவரை எப்படி ஏத்துக்கிறாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய நிலையை போலவா? கிடையாது. சரியா? இன்னைக்கு சில பிள்ளைகள் தனக்கு பிரியமானவன் அந்த மதத்துல இருக்கான் அப்படின்றதுக்காக வேண்டி போகக்கூடிய ஒரு நிலை, இழிவான நிலை இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனக்கு பிடித்தவன் அந்த மதத்துல இருக்கானா அந்த மதத்துக்கு போறேன், எவ்வளவும் சம்மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டங்கள் தெரியாத மக்களும் இன்றைய காலகட்டத்தில் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இதுவும் என்னது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலை. ஆனா அவங்களினுடைய ஈமான், அந்த ஈமானினுடைய உறுதி எப்படி இருந்தது? நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ, என்னுடைய இறைவன் அல்லாஹ் தான், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் தான், அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு ஒரு இன்ச்சு கூட நான் நகர மாட்டேன், அதிலிருந்து திரள மாட்டேன் அப்படின்னு உறுதியாக அந்த இடத்தில் நிற்கின்றார்கள். பார்த்தா உனக்கு உயிர் வேணுமா வேண்டாமா? நீ உயிர் வாழ ஆசைப்படுறியா இல்லையா? உன் உயிர் உன்கிட்ட இருக்கணும் அப்படின்னா நீ எங்க மதத்துக்கு வந்துரு. அசரவே இல்லை. அதற்கு சொல்றான், எனக்கு ஆட்சி அதிகாரம் நிறைய இருக்கு, என்னுடைய ஆட்சி அதிகாரம் நிறைய இருக்கு, அதுல இருந்து உனக்கு நான் என்ன செய்யறேன், ஒரு பகுதியை தர்றேன், நீ உன்னுடைய மார்க்கத்தை விட்டு என்னுடைய மதத்துக்கு வந்துரு. சம்மதிக்கல. அதே மாதிரி எனக்கு ஒரு மகன் இருக்கா, அவளை நான் திருமணம் முடிச்சு தர்றேன், நீ என்னுடைய மதத்துக்கு வந்துரு அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, வேறும் பேசிக்கொண்டே இருக்கின்றான். பொதுவாகவே நம்மிடத்திலேயே எனவே ஒரு அன்பளிப்பு ஒருவனுக்கு செய்யப்படுகின்றது அப்படின்னா அந்த அன்பளிப்பை நிராகரிப்பது அப்படிங்கிறது அவனினுடைய மூஞ்சியில் அதனை கிழித்தறிவதற்கு சமம். அப்படிதானே? அன்பளிப்பு நிராகரிக்கக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது அவனை கேவலப்படுத்துவதற்கு சமமானது. அவனுடைய அன்பளிப்பை என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் மறுக்கிறாரு. நீ தரக்கூடிய ஆச்சரியமா இருந்தாலும் சரி, நீ தரக்கூடிய பெண்ணா இருந்தாலும் சரி, நீ தரக்கூடிய முத்து பவளம் செல்வங்கள் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே எனது நெஞ்சில் இருக்கக்கூடிய மார்க்கத்திற்கு கீழேதான், எனது காலுக்கு கீழே தான் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் என்ன செய்யறாரு, அனைத்தையுமே மறுக்கின்றார். சுருணி ஆயிடுச்சு. கோபம் அந்த மன்னனுக்கு கடுமையாக வந்து விட்டது. என்ன செய்யறான், இவரை விட்டா சரி வராது அப்படின்னு என்ன செய்யறான், ஒரு மிகப்பெரிய நெருப்பை மூட்ட சொல்கின்றான். அதுல ஒரு அண்டாவை ஏற்ற சொல்றான், அதுல எண்ணெயை ஊற்ற சொல்கின்றான். என்ன செய்யுது, ஊற்றப்படுகின்றது. தீ மளமளவென எரிய வைக்கப்படுகின்றது. கொதித்து வரக்கூடிய சமயத்துல அவரை இழுத்து முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டி, இப்ப நீ என்ன செய், உன்னுடைய மார்க்கத்தை விட்டு என்னுடைய மதத்தை ஏத்துக்க அப்படின்னு அங்க பேரம் பேசுறான். அவர் அதற்கும் என்ன செய்யவே இல்லை. சரி, உணர்த்தணுமா அவருக்கு. அப்ப என்ன செய்யறான், கைதிகள்ல இருந்து வேற ஒரு நபரை பிடித்து இழுத்து அந்த நெருப்பு சட்டியில என்ன செய்யறான், தூக்கி போடுறான். அந்த எண்ணெய் சட்டியில தூக்கி போடுறான். தூக்கி போட்ட உடனே வஸ்பமாக கரைந்து போய்விடுகின்றான் அந்த ஒரு முக்மீன். எப்படி கரைந்து போயிருந்தார், அவர்களுடைய எலும்புகள் தான் என்ன செய்து அவரிடத்துல தெரிகின்றது. அந்த அளவுக்கு கடுமையான சுட்டி கொதிக்க வைக்கப்படக்கூடிய எண்ணெயில ஒரு தோணலை தூக்கி போட்டோம்னா அதை பார்த்து, அந்த அலறலை பார்த்து, அந்த சம்பவத்தை பார்த்து இவர் இறங்கி வரட்டும், தன்னுடைய மதத்தை விட்டு வரட்டும் அப்படின்னு என்ன செய்யறாரு, இது மாதிரி உண்டான சுச்சுவேஷனையும் சூழ்நிலைகளையும் அந்த மன்னன் ஏற்படுத்துகின்றான். அப்பொழுதும் கூட தன்னுடைய ஈமானையும் இஸ்லாத்தையும் யார் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விட்டுவிடவே இல்லை. ஏன்னா அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் போடுறா அவரை அப்படின்னு என்ன செய்யறான், தூக்கி போட்டுருந்தான். கொஞ்ச நேரம் கழியுது. அதற்கு பிறகு அவரை இழுத்து, இதுக்கு மேல இவர் சரிபட்டு வரமாட்டாரு, தூக்கி உள்ளதுக்கு போனேன் அப்படின்னு உள்ளதுக்கு போட்டோம்னா அந்த காலநாளி 2 பேரும் என்ன செய்யறாங்க, ஆளை தரன்னு புடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து இந்த சட்டி முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அண்டா முன்னாடி, நெருப்பு முன்னாடி, கொதிக்கின்ற எண்ணெய்க்கு முன்னாடி என்ன செய்யறாங்க, கொண்டு வந்து நிப்பாட்டுகின்றார்கள். நிப்பாட்டின உடனே இவருக்கு அழுவ தானா வந்துருச்சு. அழுவ வந்துருச்சு. அழுவ வந்த உடனேயே காவலாளிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். இவன் பயப்பட்டுட்டான், இவன் இறங்கி வர போறான் அப்படி நினைச்சுக்கிட்டு மன்னன் ஓடுறாங்க. ஓடி போய், மன்னா இந்த இவர் என்ன செய்யறாரு, அழுத ஆரம்பிச்சிட்டாரு, அநேகமா மனசு மாறிடுவாரு அப்படின்னு நினைக்கிறேன், நீங்க கூப்பிட்டு கேளுங்க அப்படிங்கும் போது கூப்பிட்டு வச்சு கேட்கிறார். அந்த மன்னன் கேட்கிறான். கேட்கும் போது அவர் என்ன சொன்னாரு, ஐயா என்னைய விட்டுருங்க ஐயா, நான் தெரியாம வந்துட்டு இந்த எண்ணெய் சட்டியில எல்லாம் ஓட்டுறாதீங்க ஐயா அப்படியே சொல்லியிருப்பாரு. அப்படியே சொல்லியிருப்பாரு, டீச்சர் என்னை விட்டுருங்க டீச்சர், தெரியாம அடுத்தவன் பென்சிலை எடுத்துட்டு டீச்சர் நம்ம நீங்க சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரியா அவரு கிடையாது. சரியா?
சத்தியம் எதுவோ அதனை என்ன செஞ்சாங்க, எடுத்துரைத்தார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் நிலைத்திருப்பதற்குண்டான செயல்பாடு என்ன, அதனை செய்தார்கள். சரியா? இஸ்லாமிய மார்க்கத்தில் நிலைத்திருப்பதற்கு ஈமான் அப்படிங்கிறது முக்கியம். அந்த ஈமானை வலிமையாக தனது உள்ளத்திலே அவர்கள் பதிய வைத்துக் கொண்டார்கள். என்ன நடந்துச்சு? மன்னன் கேட்கிறான், இப்ப பயந்துட்டியா, இப்ப அழுதுட்டு இல்ல, அப்ப நீ உன்னுடைய மதத்தை நீ விட போறதான அப்படிங்கும் போது இல்ல இல்ல, அப்ப எதுக்காக நீ அழுத அப்படின்னு கேட்கும் போது அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் பொறுமையாக அந்த மன்னனுக்கு அழகிய விதத்தை எடுத்துரைத்தார்கள். நீ இப்ப இனி அந்த எண்ணெய் சட்டியில போட்டுருவ, எனது சகோதரன் எப்படி மாண்டு போனாலோ அதே மாதிரி நானும் மாண்டு போயிருவேன். நீ என்னைய தூக்கி போடுறதுனாலயோ அதனுடைய வேதனையை அனுபவிப்பதனாலயோ எனக்கு எந்த விதமான சங்கடங்களும் கிடையாது. மாறாக அல்லாஹ்வினுடைய பாதையில் விடுவதற்கு என்னிடம் இருப்பது ஒரே ஒரு உயிர் தான், ஒரே ஒரு உயிர் தான், ஒரு உயிர் தானே. அது கூட அது போயிடுச்சு அப்படின்னா அதோட முடிஞ்சிருச்சு இல்ல கதை, அவ்வளவுதான். யாரு? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய மகனான ஜுபைருக்கு சொல்லும் போது, நீ ஏன்பா அந்த அநியாயக்கார மன்னனுக்கு முன்னாடி நான் பயந்துகிட்டு இருக்க, நீ பயப்படாத. ஏன்னா நீ செத்த பிறகு, நீ ஷஹீதான பிறகு உன்னுடைய அங்கங்களை சிதைத்தார்கள் அப்படின்னா இறந்து போன ஒரு ஆட்டினுடைய தோலை உரிப்பதற்குத்தான் சமமாகும். செத்து போன ஆட்டுல தோலை உரிக்கும் போது அந்த ஆடு என்ன வேதனை அனுபவிக்கவா போகுது? வேதனையை அனுபவிக்காது. அது மாதிரிதான் நீ என்ன செய்ய போற, இறக்க போகின்றாய் அப்படின்னு தன்னுடைய தான் பெற்றெடுத்த முத்து மகனுக்கு அன்னை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அதே மாதிரிதான் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு உயிர், அந்த உயிரை நான் கொடுக்கிறேன் அப்படின்னா அடுத்து இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி கொடுப்பதற்கு என்கிட்ட ஒண்ணு இருக்காத, இஸ்லாம் ஏன்டா உயிர் இருக்காத அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு சொல்லிட்டு, என்னுடைய தலையின் முடியினுடைய எண்ணிக்கை அளவுக்கு என்னிடத்திலே உயிர் இருக்குமே, ஆனால் அதனை ஒவ்வொன்றாக 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 இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி நான் அர்ப்பணம் செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனேயே மன்னனுக்கு விடவிடத்து போச்சு. என்னடா இது, ஒரு உயிர் இருக்கு, அந்த ஒரு உயிரை வச்சு நம்ம மிரட்டணும். ஆனா அவர் என்னடான்னா, லட்சக்கணக்கான உயிர்கள் இருந்தாலும் அதையும் நான் என்ன செய்வேன், ஒவ்வொன்றாக இஸ்லாத்திற்கு அர்ப்பணிப்பேன் அப்படிங்கிறார. அப்ப என்னையா ஒரு ஈமானு, எவ்வளவு உறுதியான ஈமானு. அப்ப இந்த உறுதியான ஈமானுடைய மக்களை நாம என்ன செஞ்சிட முடியும், அசைச்சிட முடியுமா, துடிக்கிற முடியுமா, அந்த ஈமானை அவர்களிடமிருந்து கலட்டி எடுத்து விட முடியுமா? ஒண்ண முடியாது. இப்ப நம்ம இவனை நெருப்புல தூக்கி போட்டோம் அப்படின்னா நம்ம தான் தோல்வி அடைஞ்சிருவோம். அவன் உணர்ந்துட்டான், நம்ம தான் தோல்வி அடைஞ்சிருவோம். ஏன்னா லட்சக்கணக்கான உயிர் இருந்தாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒத்த உயிரை அது போனா நீ என்ன செய்வ அப்படின்னு மிரட்டுனா அது செல்லா காசு, ஒண்ணுக்கும் இல்லாத ஒண்ணு அப்படின்னு உணர்ந்த உடனே அவனுடைய கண்கள்ல பயம் வந்து விட்டது, அதனுடைய கண்களில் பணிவு வந்து விட்டது. அதோ யாரு பார்க்கறாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா அவர்கள் பார்த்து விட்டார்கள். சரிப்பா, ஒண்ணு பிரச்சனை இல்ல, இதை தூக்கி போட்டு உன்னைய நான் என்ன செய்ய கொல்ல மாட்டேன், நீ ஒரே ஒரு காரியம் செய், என்னுடைய நெத்தியில ஒரே ஒரு முத்தம் மட்டும் குடு, உன்னைய நான் விட்டுருவேன். கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனை இல்ல, என்னோடு சிறை பிடிக்கப்பட்ட அத்துணை நபர்களையும் நீ விடுவிப்பியா? விடுவிக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, எல்லா தோழர்களையும் அவருடைய குடும்பத்தையும் கவனத்துல வச்சுக்கிட்டு நெத்தியில முத்தம் விட்டுட்டு என்ன செய்யறாரு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே, அந்த கலீஃபாவிடத்திலே தானும் தன்னோடு ஈமான் கொண்ட போருக்கு கிளம்பி வந்த அந்த சகோதரர்களையும் பத்திரமாக அழைத்துக் கொண்டு என்ன செய்யறாரு, வந்து நிற்கிறாரு. வந்து நின்ன உடனே எல்லா விஷயங்களையும் சொன்ன அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்ட தியாக உணர்வு மிக்க அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபாவினுடைய நெற்றியில் முத்தமிடுவதற்கு கலீஃபாவான நானே முதல் தகுதி உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, முத்தமிட்டு அவரை என்ன செஞ்சாங்க, அரவணைத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சியின் காலகட்டத்தில் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் மரணமடைந்த ஒரு நிகழ்வை நம்ம என்ன செய்யறோம், தகவல்களாக தெரிந்து கொள்கின்றோம். அப்ப இந்த அளவுக்கு சஹாபா பெருமக்கள் ஈமானிய உணர்வோடு இஸ்லாத்தின் உறுதியோடு அவர்கள் இருந்து மார்க்கத்தை கடைபிடித்ததோடு மட்டுமல்லாது, என் நிலை வந்தாலும் எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் என்னுடைய இந்த ஈமானையும் இஸ்லாத்தையும் நான் விட்டுவிட மாட்டேன் அப்படிங்கிற
கொள்கைக்கு சொந்தக்காரர்களாக சஹாபா பெருமக்களில் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள் அப்படின்ட்டு அவருடைய வரலாறு நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஈமானிய உறுதியும் நெஞ்சுறுதியும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.